எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். பட் சிந்தும் தனிநாடு கேட்டு அட்டானமி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஃபி புர்ஃபத். எனக்கு பர்சனலாக தெரிந்தவர். அவர் வந்து சிந்தி நேஷ்னல் குரூப், அதாவது JSMM சொல்லக்கூடிய ஜிஎஸ் சிந்த் முத்தாதித மஹாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்காரு. இது பாகிஸ்தானோட ISIயால் வேட்டையாடப்பட்டுருக்கு. அவர் உயிருக்கே ஆபத்து இருக்குது, அது வேறு விஷயம். பட் அவர் இப்போ ஓப்பனாக ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டை பாகிஸ்தான் இராணுவத்தின் மேலே வைத்து ஒரு பதிவை போட்டிருக்காரு. பாகிஸ்தான் இராணுவம்ன்றது என்றைக்குமே ஐடியாலஜி, ஜஸ்டிஸ் இல்லை டெரிட்டரி, இதுக்காக சண்டை போட்டதே கிடையாது. ஐடியாலஜி அப்படின்றது இஸ்லாமிய சித்தாந்தம், அது நமக்கு தெரியும். அவங்களுடைய டெரிட்டரி அப்படின்றது நாட்டோட இறையாண்மை மற்றும் அவங்க நாட்டுக்குண்டான நீதி. இதற்காக என்றைக்குமே பாகிஸ்தான் இராணுவம் சண்டை போட்டது கிடையாது. பாகிஸ்தான் இராணுவத்தை கரப்ட் மெர்சனரி மாஃபியா அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருக்கார். ஒரு ஊழலில் திளைத்த ஒரு கூலிப்படை மாஃபியா தான் பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிந்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் சொல்கிறாரு. இதில் அவங்க ட்ரேட் இட்ஸ் லாயலிட்டி ஃபார் மணி, டிசீவிங் குளோபல் அலைஸ் அண்ட் அண்டர்மைனிங் இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் ஃபினான்ஷியல் கெயின். பணத்துக்காக யாரை வேணாலும் காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை, அதே மாதிரி இந்த உலகத்தோடைய குளோபல் பவர்ஸ் எல்லாம் ஏமாற்றி பழகக்கூடிய ஒரு ஈனத்தனமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நாட்டையும் ஏமாற்றக்கூடிய சக்தி வந்து முதுகில் குத்தக்கூடிய சக்தி பாகிஸ்தான் இராணுவத்திற்கு. அமெரிக்காவில் ஆரம்பித்து சோவியத்லேருந்து இன்றைக்கி சைனா வரைக்கும் எல்லா நாடுகளையும் இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடியது ஒரு மெர்சனரி புரோக்கர், காசுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு புரோக்கராக தான் பாகிஸ்தான் இராணுவம் இருந்திருக்கு. ஃபைட்டிங் வார்ஸ் நாட் ஃபார் ஃபெய்த், ஐடியாலஜி ஆர் ஜஸ்டிஸ் பட் ஃபார் பேமெண்ட். இதுதான் நான் முதல்ல சொன்னேன். சித்தாந்தத்துக்காகவோ மதத்துக்காகவோ நாட்டுக்காகவோ நீதிக்காகவோ சண்டை போடாமல் வெறும் காசுக்காக சண்டை போடக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான். ஏன்னா இந்தியா பாகிஸ்தானோட இத்தனை யுத்தங்கள் 47, 62, 71, 99, 2025 இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது இவங்க சித்தாந்த ரீதியாக நம்ம இப்போ இது பண்ணுறாங்க அப்படின்ற போது நம்ம சித்தாந்த ரீதியாக நமக்கு எதிராக இருக்காங்கன்ற பார்வை ஒன்று நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் காசுக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பார்வை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சோவியத் ஆப்கான் வாரில் இஸ்லாமாபாத் போஸ்ட் ஆஸ் அ டிஃபெண்டர் ஆஃப் ஜிகாத் ஒன்லி டு கலெக்ட் வெஸ்டர்ன் எய்ட். ஸோ இவங்க வந்து சோவியத் மேலே ஆப்கானிஸ்தான் தாலிபன்களை உருவாக்கி முஜாஹிதுகளை உருவாக்கி அந்த ஜிகாத் பண்ணும் பொழுது அந்த ஜிகாதோடைய ஒரு கார்டியனாக தாங்கள் இருந்தோம். ஒரு ஹோலி வார் அப்படின்ற ஒரு புனித போர் அப்படின்ற இவங்க பண்ணாலும் அடிப்படையாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இந்த வேலையை அவங்க பண்ணாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9/11 அப்புறம் இரட்டை கோர தாக்குதலுக்கு பிறகு இதே பாகிஸ்தான் எந்தெந்த பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு வார் ஆன் டெரர் அமெரிக்கா ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவுக்கு துணை போனது, பிறகு அதே அமைப்புகளுக்கும் துணை போனது அப்படின்ற வரலாறும் அவங்ககிட்ட இருக்குது. இப்போது இந்த கூற்றில் ஷஃபி அவர்கள் சொல்கிறது ஒரு ரியலிஸ்டிக்கான பாகிஸ்தான் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இராணுவத்தை எப்படி பார்க்குது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான எக்ஸாம்பிள் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புர்ஃபத் சொல்கிறது the military's actions were not incompetence but calculated deception to increase financial leverage through the global fear of terrorism அப்படின்றது. என்னென்னா இவங்களுடைய அந்த வார் ஆன் டெரரில் பாகிஸ்தான் முழு ஆதரவு கொடுத்தாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CIAவாக இருக்கட்டும், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லுவாங்க பாகிஸ்தானோட ஒரு பெஸ்ட்டு கூட்டாளி கிடையாதுன்ட்டு. ஆனால் உலகத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலகம் முழுக்க பயங்கரவாதிகளை உருவாக்குற வேலையை பார்த்து ஒரு பயங்கரவாத ஃபேக்ட்ரியாக அந்த நாடு இருந்து அதற்கு எதிராக
மிச்ச நாடுகள் கிட்ட எந்தெந்த நாடுகளாக பாதிக்கப்பட்டது, அமெரிக்கா போன்ற பல நாடுகள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்ககிட்டேருந்து காசை வாங்கி பிறகு இந்த பயங்கரவாதிகளை கொல்றது அப்படின்றது கிளியர் கட்டான டிசெப்ஷன். இது இன்காம்பட்டன்ஸ் கிடையாது. பாகிஸ்தான் இராணுவம் நினச்சா பயங்கரவாதிகளை ஒரே நாளில் ஒழிக்க முடியும். பட் இவங்க வேணும்னே உலக நாடுகள்கிட்டருந்து காசு வாங்குறதுக்காக தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போது பாகிஸ்தான் இராணுவத்தோடைய ரொம்ப கான்ட்ராடிக்டரியான அலையன்ஸ், அதாவது ஒவ்வாமைன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஒரு சில விஷயங்கள் ஒன்றோட ஒத்து போகாது. அதே மாதிரி சம்பந்தமே இவங்களுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் இவங்க சித்தாந்தத்துக்கும் இவங்க அடையாளத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கம்யூனிச நாடு சீனா, அவங்களோட கூட்டணி. ஒரு இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லக்கூடிய அதை அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அமெரிக்கா கூட கூட்டணி, ஈரான் கூட கூட்டணி, சவுதி அரேபியா கூட கூட்டணி, இப்போ எல்லாத்தையும் தாண்டி போய் இஸ்ரேல் கூடயும் கூட்டணி. இங்கே பாகிஸ்தானோடைய அந்த ஃபவுண்டிங் ஃபாதர் இவங்க ஜின்னா சொன்னது, அந்த நாட்டை இவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்குன்னு தனி நாடு கேட்டு பிரிஞ்சு போகும் பொழுது அடிப்படையாக அவங்க சொன்னதை எடுத்திங்கன்னா ஒரு விஷயந்தான். இப்போது சைனாவோடைய ஒரு நேச்சுரல் அலையன்ஸான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய அலையன்ஸு. உலகத்திலேயே அதிகமாக அமெரிக்கர்களை வெறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாகிஸ்தானில் தான். ஈரான் ஷியா பிரிவு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் காலங்காலமான பகை இருக்குது. ஆனால் தேவைப்படும் போது அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபமாக இஸ்ரேலை எந்த காலத்திலையும் அங்கீகரிக்கக்கூடாது. இஸ்ரேல் ஒரு எதிரி, இஸ்லாமிய நாடுகளுக்கான ஒரு எதிரி, இஸ்லாமியர்களுக்கான எதிரின்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தான் இன்றைக்கி அவங்களையும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், if Beijing pays more, it will betray Washington. If the US pays higher, it will deceive China. அமெரிக்கா அதிகமாக காசு கொடுத்தா சைனாவோட முதுகில் குத்துவாங்க, சைனா அதிகமாக காசு கொடுத்தா அமெரிக்காவோட முதுகில் குத்துவாங்க. இவங்க இராணுவத்துக்கு லாயலிட்டிஸ் அப்படின்றது இந்த ஒருத்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறது, ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கிறது, அந்த விசுவாசம்ன்ற வார்த்தையே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு கிடையாது. காசுக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கும்பல். இங்கே அடிப்படையாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் சொல்கிறதுல இந்த மாரல் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட கரப்ஷன் அப்படின்றது. இது ஒரு இராணுவத்தில் சேரக்கூடிய ஒரு பயிற்சி அதிகாரிகள் ஆரம்பித்து அந்த பயிற்சி அதிகாரி இராணுவ தளபதியாக உயர்ற வரைக்கும் இதில் இடைப்பட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீரர்கள், அடுத்த மிடில் லெவல் ஆஃப் லீடர்ஸு எல்லாருமே இந்த மாரல் கரப்ஷனில் ஊறி தெளித்தவங்க அப்படின்றது பாகிஸ்தான் இராணுவத்தை நல்லா பார்க்குறவங்களுக்கு இதுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புர்ஃபத் இந்த முறை பர்சனலி ஜெனரல் அசீம் முனீரை தாக்கியிருக்கிறார். இக்னரண்ட் ஃபேக் ஃபீல்டு மார்ஷல், நம்ம சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான் அவர் சொல்கிறாரு, ஒரு முட்டாள்தனமான ஃபேக் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ட் கிரிட்டிசைஸ் முனீர்ஸ் கண்டினியூ அடரன்ஸ் டு த அவுடேட்டட் 2 நேஷன் தியரி. இந்த 2 நேஷன் தியரி என்னங்க? நம்ம அடிப்படையாக அந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு, இந்துக்களுக்கு ஒரு நாடு அப்படின்னு, இந்து மற்றும் மித்த சமயத்தினருக்கு ஒரு நாடுன்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சுது அந்த காலகட்டங்களில். இந்த ஜின்னா சொன்ன 2 நேஷன் தியரி என்னைக்கு 1971 பங்களாதேஷ் இவங்ககிட்டருந்து பிரிஞ்சு தனி நாடாக போனாங்களோ அன்றைக்கே அது இல்லை. பஸ்தூனிகள் இவங்க கூட இருக்க விருப்பம் இல்லை, பலூச்சிகள் இவங்க கூட இருக்க விருப்பம் இல்லை, சிந்திகள் அவங்க கூட இருக்கக்கூடிய விருப்பம் இல்லை, பிஓகேயில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி அவங்கள எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. அப்போது இந்த 2 நேஷன் தியரியே கம்ப்ளீட்டாக ஒரு அவுடேட்டடான முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட். இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடுன்ற போது பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சு போனாங்க, பலுச்சிஸ்தான் ஏன் தனி நாடு கேட்குது இவங்ககிட்ட, கைபர் பக்துன்கோவா ஏன் ஆப்கானிஸ்தானோட போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முட்டாள்தனமான வாதம், அந்த வாதத்தை இப்போ வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவத்தோடைய அடிப்படை அப்படின்றது நாடு இன்ஸ்டேபிளாக இருக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அன்ஸ்டேபிளாக இருக்கணும். சொந்த நாடு உருப்படக்கூடாது. ஏன்னா உருப்பிட்டு நாளைக்கு எல்லாரும் போக ஆரம்பித்தாங்கன்னா இராணுவத்தை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க அவங்க மக்கள். அரசியல்வாதிகள் இராணுவத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நாட்டை ஒரு குழப்பத்திலேயே ஒரு கேஸ்லேயே வச்சுட்டு இருக்கக்கூடியது தான் பாகிஸ்தான் இராணுவத்தோடைய அடிப்படை. இது ரெண்டாவது, அண்டையில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், காஷ்மீரில் வன்முறையை குத்து விட்டணும், பயங்கரவாதத்தை திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களை குறி வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் பஞ்சாப் பற்றி இருந்துகிட்டு இருந்துச்சு, ஆப்கானிஸ்தான் இவங்களால் வீழ்ந்துச்சு, மிடில் ஈஸ்ட்டில் பல ப்ராப்ளம்ஸ் இவங்களால் வருது, பல நாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு இவங்க ஆட்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்னிக் மூமெண்ட்ஸ், பலூச்சிகள் அவங்களுடைய ஐடென்டிட்டி, பஸ்தூனிகள் அவங்களோட ஐடென்டிட்டி, சிந்திகள் அவங்களோட ஐடென்டிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நசுக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்றது குளோபலாக ஒரு ஜோக்காக மாறிடுச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களுக்கு மரியாதை அப்படின்றது கிடையாது. நோ நேஷன் ட்ரஸ்ட் அ ஸ்டேட் தட் செல்ஸ் த ஃபெய்த் அண்ட் லாயலிட்டி ஃபார் மானிட்டரி கெயின். எந்த ஒரு நாடும்
இன்னொரு நாட்டை எந்த ஒரு நாடு காசுக்காக தன்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் விற்குதோ அதை வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ இன்டைரக்டாக அவர் ட்ரம்ப்பை தாக்குறாரு. ட்ரம்ப் சொல்லக்கூடிய மை ஃபேவரேட் ஃபீல்டு மார்ஷல் இது எல்லாமே காசுக்காக தான். அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, சைனாவுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து மதமோ மொழியோ இல்லை அந்த நாட்டோட அடையாளமோ இல்லை அந்த நாட்டோடைய பேட்ரியாட்டிசம் சொல்லக்கூடிய தேசபக்தியோ எதுவுமே கிடையாது. ஒரு மெர்சனரி கரப்ட் மாஃபியா. இதுதான் பாகிஸ்தான் இராணுவம். இப்போது அவரோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்றது பாகிஸ்தானுடைய டிகினிட்டி, ஃபாரின் பாலிசி, மொராலிட்டி இது எல்லாமே ஒரு கமாடிட்டியாக விற்கக்கூடிய பொருளாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் மிச்சம் இருக்கிறது என்ன? ஒரு நாட்டோடைய டிகினிட்டி, அந்த நாட்டோடைய அடையாளம், அந்த நாட்டோடைய மரியாதை, அந்த நாட்டோடைய வெளிநாட்டு கொள்கை, அந்த நாட்டோடைய மொராலிட்டி இது எல்லாமே கமாடிட்டி மாதிரி ஒரு அரிசி பருப்பு விற்கிற மாதிரி இவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தான் இராணுவத்தோடைய வீழ்ச்சி அப்படின்றது வெளியிலேருந்து வராது, உள்ளேருந்து வரும்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அது எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஓன் கரப்ஷன் அண்ட் டூப்ளிசிட்டி, நாட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ். இந்தியாவால் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பெரிய அச்சுறுத்தல்லாம் கிடையாது. இவங்களுடைய அழிவு அப்படின்றது இவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கரப்ஷன், இவங்க எடுக்கக்கூடிய முன்னுக்கு பின் முரணான ஒரு முடிவுகள், இதனால தான் இவங்களோட அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷஃபி அவர்கள் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக அனலைஸ் பண்ணக்கூடியவர். பாகிஸ்தானுடைய பாலிட்டிக்ஸை ரொம்ப காலம் பார்த்தவர். ஒரு 45 வருட அரசியல் வாழ்க்கை அவருக்கு இருக்குது. ஸோ ஒரு அரசியல்வாதியாக வெகு சில பேர் இன்றைக்கி பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இதில் சிந்திகள் பெரிய அளவுக்கு ஒரு 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 ட்ராக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஷஃபி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கே பல முறை எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்காரு, சிந்து தேசங்கள் தனிநாடாகணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சிந்து மட்டும் அமைதியாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் இந்த அளவுக்கு பாகிஸ்தான் இராணுவத்தை குறி வச்சு, நல்லா கவனிங்க, அவர் பாகிஸ்தான் அரசாங்கத்தை பற்றி பேசலை, பாகிஸ்தானுடைய நிதி நிலைமையை பற்றி பேசலை. இது அனைத்துக்கும் அடிப்படை காரணம் பாகிஸ்தான் இராணுவம் தான் அப்படின்றது. பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்னு சொல்கிறது இராணுவ தளபதியில் ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய சோல்ஜர் வரைக்கும் எல்லாருமே இந்த இதில் திளைச்சி போய் ஊழலில் திளைச்சிட்டு போய் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உலக நாடுகள் பாகிஸ்தான் வந்து ஐடியாலஜிக்காக ஃபைட் பண்ணுறாங்க, ஜிகாத் பண்ணுறாங்கன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. இதில் உள்ள அர்த்தமும் ஒன்று இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரில் பதிலுக்கு பாகிஸ்தான் ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவங்க விமானப்படை எத்தனை விமானங்களை இழந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 12க்கும் அதிகமான விமானங்கள் இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பற்றி. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவருடைய படைத்தளபதி கிளியர் கட்டாக அதுக்குண்டான எவிடன்ஸஸையும் கொடுத்துருக்கிறாரு. இப்போது இவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய விமானப்படை தளபதி, 2 பேருமே ரேங்க்ல ஈக்குவல். இவர் ஃபீல்டு மார்ஷல்ன்றது ஒன்றாமாங்க ஈக்குவல். ஆனால் பதவிப்படி எந்த பொசிஷனை வகிக்கிறாங்களோ 2 பேருமே ஈக்குவல். அசீம் முனீர் ஆணையிட்டு இவங்களுடைய விமானப்படை தளபதி ஒரு மேஜர் ஜெனரல் வைஸ் ஏர் மார்ஷல் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை இப்போ கோர்ட் மார்ஷல் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு சிறை தண்டனைக்கு கிட்டத்தட்ட அது உறுதி ஆகுது. இப்போ அடுத்தது அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுடைய விமானப்படை அப்படின்றது படுதோல்வி அடைந்ததுக்கு இவருக்கு கீழே இருந்த அதிகாரிகளும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த முட்டாள்கள், இந்த மக்கள் எவ்வளோ முட்டாள்களாக இருக்கான்னு பாருங்கள். தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணியாச்சு. நீ எதுக்கு ஒன்று ப்ரொமோட் பண்ணிக்கிட்ட ஃபீல்டு மார்ஷலாக, நாங்கள் வந்து இந்தியா கிட்ட போரை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி. அப்போது போரில் தோல்விட்டுறதுக்கு, இந்த விமானப்படை தோற்றதுக்கு இது வாரே விமானப்படையோட தான். பாகிஸ்தான் தடைப்படை பெரிய அளவுக்கு வரல, கடற்படை வெளியிலேயே வரல. அப்போ விமானப்படையோடைய ஒரு மிக முக்கியமான உயர் அதிகாரியை நீங்கள் வந்து சரியாக பணி செய்யலைன்னு சொல்லி கோர்ட் மார்ஷல் பண்ணி ஜெயிலில் போடுறீங்க, தூக்குக்குள்ளே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த நாடு எவ்வளோ ஒரு பெரிய காமெடி. இந்த இராணுவம் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா இந்த இராணுவத்தோடைய கண்ட்ரோலில் தான் அவங்களுடைய அணு ஆயுதம் அப்படின்றது இருக்குது. சமீபத்தில் அணு ஆயுதத்தை இவங்க சோதிச்சிருக்காங்கன்னு சொல்லி ட்ரம்ப்பே பேசியிருக்காரு, பற்றி நம்ம வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த பாகிஸ்தான் இராணுவத்தோடைய அழிவு என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கி தான் அந்த நாடு உருப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.